துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் கடந்த நாட்கள், கடந்த மாதம், கடந்த வாரமெல்லாம் கண்மணி போல் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தீர், பாதுகாத்தீர் ஆண்டவரே. எல்லா விக்கணங்களுக்கு விலக்கி சூழ்நிலைகள் விரோதமாக எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் எங்கள் தேவன் தாமே அதற்கு ஊடாக, சமுத்திரத்துக்கு ஊடாக வெட்டாந்தரில் நடந்து வந்தது போல எங்களை இந்த நாட்களில் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, வலது பக்கமும் தீமை, இடது பக்கமும் தீமை, முன்னும் போனாலும் பின்னு போனாலும் தீமை, ஆனாலும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து மகிமையாய் நடத்தி வருகிற இந்த மகித்துவத்துக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த 7வது வாரம், கடைசி வாரம் ஆராதனையின் மூலமாக, ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் அபிஷேகம் பாடல் வேளையில் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக, ஊடுருவும்படியாக, தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே மகிமையினால மூடும், பிரசன்னத்தினால மூடும். மோசே கண்மலைகளை கொண்டு மூடி மறைத்தது போல எங்களையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளும், மறைத்துக் கொள்ளும். உடைய சமூகத்தின் மறைவில் எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மேசைக்கு வாசிக்கிற அருமையான மகனையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரே இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரே இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடு புகழ்
வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புதிய நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே என்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே என்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புதிய நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். உயரத்திற்கு பதில் ஆறுதலே, இது ஆறுதல் ஆறுதலே. உயரத்துக்கு பதில் ஆறுதலே, இது ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இது சிங்காரம் சிங்காரமே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இது சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புதிய நாடை அணிந்து உயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் தள்ளாட விட மாட்டார். காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கின்ற தேவன் அவர். நமது நலனாய் இருக்கின்றவர். எப்பொழுது காத்திருக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் மாறாதவராக
யார் நம்மை கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆயிரம் கருவில உருவான நாள் முதல் நம்மை கைவிடாமல் இம்மட்டு கண்மணி போல பாதுகாத்து வருகிறவர். இனிமேலும் கைவிடாதபடி நடத்த ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யாரு? நமக்கு எதிராக 1000 10,000 பேர் வந்தாலும் ஒருவரும் நம்மை சேதப்படுத்த முடியாதபடி கர்த்தர் நம் சார்பில் இருந்து நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவரே காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார் என்று தேவனவர். வழியை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். வழிகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனவர் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதே, திணியாதே என்று சொன்னவர் காரியத்தை வாய்க்கப்பட்ட போதுமானவராய் இருக்கிறார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உண்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உண்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டு விடுவித்தார் என்று சொல்லுகிறார். நாம் அநேக துன்பங்கள் அவனை சூழ்ந்த போதிலும் எதுவும் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஆகவே அவன் எப்பொழுதும் அவனுடைய முகம் கர்த்தரையே நோக்கி இருந்தபடினாலே, இரக்கம் செய்கிற தேவனுடைய முகத்தையே நோக்கி இருந்தபடினாலே அவன் எந்த சூழ்நிலையிலும் அவமானம் அடையாதபடிக்கு அவனை கிருபையாய் நடத்தி உன்னதத்திலே உயர்த்தி வைத்த தேவன் அவர். அந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் பிரகாசமடைய பண்ணுகிற தேவன் அவர். சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளை,
இப்பொழுது இந்த வேளையில எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னுடைய முகம் கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே என் தேவன் உன்னை பிரகாசிப்பிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நம்பிக்கையோடு சொல்லு, அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த என் உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் அனைத்தி நின்றும் நீ விடுவிக்கின்றேன். அனைத்தி நின்றும் என்னை விடுவிக்கின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையோ குறைவதில்லையே. ஐயா, ஒரு நன்மையோ குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். ஐயா, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆராதனை ஆராதனை அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை. ஆராதனை
ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கும் நிறைந்த யெகோவா மெக்காதேஸ் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா மெக்காதேஸ் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்றேகு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்றேகு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து தகப்பனே எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் இந்த சமூகத்தில் அமர்ந்திருந்து எல்லா துயரமும் நான் மறந்து உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலையும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதுல நான் தாவீதை போல சொல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் சொன்னது போல எப்பொழுது எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்க எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களிடத்தில் தொடர்ந்து மகிமைப்படும்படியான காரியங்களை செய்ய முடியாய் எங்களை முழுவதுமாய் உம்முடைய பரிசுத்த கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பரலோக பிதாவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கை, திறந்த வாசலை என் வாழ்க்கை
அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவ என் கர்த்தர் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தர் ஆத்தும ஆதாயம் செய்வேன். தகப்பனே, இந்த ஆசீர்வாதமானது நல்ல இந்த மாலை இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மனமச்சின் காலையில் ஆண்டவரே, இந்த கடந்த 6 மாதம் காத்து 7வது மாதத்தை எங்களை நடத்தி இந்த கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்தீங்களப்பா, அம்மாக்கு நன்றி. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த 7வது மாதம் முழுவதும் எங்களுக்கு கர்த்தர் நல்லவராகவும் வல்லவராகவும் போதுமானவராகவும் இருந்து எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த வேளையிலும் ஆன்லைன் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அந்த இருதயம் துவளாதபடிக்கு, துவண்ட இருதயமாக இருந்தாலும் அது ராஜாவினால் கவியை பாடுகிற பொங்குகிற இருதயமாய் சங்கீதம் 45:1 சொன்னது போல என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லி இருதயத்தில் நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு டெலிவரன்ஸ் வரும்படியாக ஆண்டவரே இந்த செய்தி மூலமாய் ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவர் அன்பினால் ததும்பும்படியாய், தேவனுடைய கிருபையினால் ததும்பும்படியாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் ததும்பும்படியாய் யூ கேரபல் சமரபல் துறக் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னையும் எங்களையும் மூடிக்கொள்ளும். இந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த ஆன்லைன் மூலமாக பிள்ளைகளை சந்திக்கும்படியாக கொடுத்த நல்ல தருணத்திற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து செய்தி வேலையில் நீங்கள் பேசுங்கப்பா. யாத்திராம் 4:12 நீ போ, உன் வாயோடு வாயாக நான் பேசுவேன். ஆண்டவரே நடத்தும், ஆண்டவரே பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணாதபடி சொல்லப்பட்டிருக்கிறது. அலட்சியமாய் எண்ணாதபடி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன், தேவனுக்கு ஏற்கும் பழி நொறுங்குண்டாவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணிக்கவே மாட்டேன். இந்த நல்ல இந்த கால வேலையிலிருந்து செய்தி வேலை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபைக்குள்ள மறைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 1, 2, 3 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாகும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக
ஆனந்த தைலத்தை ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சொன்ன ஒரு உன்னதமான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் 2வது வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறும். 1வது வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை. இருதயம் நொறுங்குண்டது. நீ வாசிப்பீர்களானால் சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம், ஸ்தோத்திரம், நான் வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 17வது வசனம், தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தாவீது நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு போனான். தேவன் அவன் நொறுக்குதலை கண்டார், அந்த காயம் கட்டினார். அவன் நொறுங்கி இருந்தபோது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு காயம் கட்டுதலின் வார்த்தையாய் வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது எல்லாருடைய கண்களும் அவர் மேலே தான் இருந்தது. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் புஸ்தகத்தை வாங்கி இந்த வசனத்தை சொன்னோன்னு எல்லாருடைய கண்களும் அவர் மேலேயே இருந்தது. ஆனாலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நொறுங்கின ஜனங்களை தேடி வந்தார். விடுதலை இல்லாத ஜனங்களுக்கு விடுதலை கூற வந்தார். நொறுக்கப்பட்டவர்களுக்கு காயங்கட்டுல வந்தார். இளைப்பாறுதல் இன்றி அலைந்து தத்தளித்த ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க வந்தார். அந்த ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கால வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் நொறுக்குதலுக்கு உன் பரிகாரம், உன் நொறுக்குதலுக்கு ஒரு பரிகாரத்தை தருவதற்காக தேவன் இந்த கால வேளையில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். சொல்றார், சிறைப்பட்டவர்களையும் சிறைப்பட்டவர்களை விடுதலையையும் கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுகிறார். உன் கட்டுகளை அவிழ்க்கிறார். உன் நுகத்தடிய கழுத்திலிருந்து முறிக்கிறார். உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நாகும் புத்தகம், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். என்ன நுகம் ஓன்ட்ட இருக்கிறது, உன் மேலே இருக்கிறது, நீ சுமக்க முடியாமல் இருக்கு. உன் கழுத்தில் இருக்கிற அந்த நுகத்தை முறித்து போடுகிற தேவன், உன் கட்டுகளை அறுக்கிற தேவன். எரேமியா புஸ்தகத்தில் நீங்க புரட்டும் பொழுது, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 31:4வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த உலகம் உன்னை வீணான கட்டுகளை கட்டிருந்த கர்த்தர் அவிழ்த்து, அந்த கட்டை அவிழ்த்து உன்னை மகிமையினால் கட்டுகிறார், உன்னை கிருபையினால் கட்டுகிறார். நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். ஆமென், ஸ்தோத்திரம். நீ எப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ள இருந்தாலும்
கர்த்தர் உன்னை இந்த நாளில் அந்த உபத்திரவ பள்ளத்தாக்கிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை ரட்சிக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆமென். விடுதலை இல்லாமல் இருக்கிற உனக்கு என் தேவன் இந்த நாளிலும் உனக்கு ஒரு விடுதலையை கூறுகிறார். உன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, உன் ஜனங்கள் நீதிமான்களும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரிகளுமாய் இருப்பார்கள். ஆமென். நீதிமான ஒரு நாளும் தள்ளாட விட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உனக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்டுதல் இருந்தாலும் தேவன் அந்த கட்டுகளை தேவன் அறுத்து தம்முடைய அன்பின் கயிறினால் உன்னை கட்டி இழுக்கிற தேவன். தம்முடைய அன்பின் கயிறினால் உன்னை கட்டி இழுக்கிற தேவன். நீ மனஸ்தாபப்படும் பொழுது கர்த்தர் உன்னையும் உனக்காக அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆமென். உனக்காக மனஸ்தாபப்படுகிற ஜீவன் உள்ள தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும். ஆமென். கடனினால் கட்டப்பட்டிருந்தாலும் வியாதியினால் கட்டப்பட்டிருந்தாலும் வியாதியின் பயக்கூறினால் கட்டப்பட்டிருந்தாலும் தேவன் அதை உன்னைக்கு இன்றைக்கு அறுத்து வீசுகிறார். உன் காயங்களை கட்டுகிற தேவன், உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன். பயப்படாதே, சோர்ந்து போகாதே. உன்னை தேற்ற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கவில்லை. பயப்படாதே. கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. காணகப்பாதை காரிரோளில் தூய தேவ ஒளியே, கனகப்பாதை காரிரோளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகள் அரும் நீரூற்றை மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடு. ஆனாதி தேவன் நம் அடைக்க அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக்கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக்கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நடத்த என் தேவன் போதுமானவர். சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிகட்டு நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், உனக்கு அனுக்கிரகத்தின் காலம், உனக்கு அனுகூலம் உண்டாகிற தேவன், ஆச்சரியமும்
அனுகூலம் உண்டாக்குகிற கர்த்தர். உன் துயரத்தை பார்த்து விலகி போகிற தேவன் அல்ல, உன்னோடு கூட பாட அனுபவிக்கிற தேவன். உன்னோடு கூட பாட அனுபவிக்கிற தேவன். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவரை நெறிந்த நாளிலே முறியாதமும் மங்கி எரிகிற திரிய அணையாமலும் அந்த பள்ளத்தாக்கில் நீ மட்டுமல்ல, கர்த்தர் உன்னோடு கூட நடந்து வருகிறார். உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன். உன்னை கைவிட்டுட்டு போகிற தேவன் அல்ல, உன்னை இறுதி வரை உன்னை மகிமையாய் நடத்துகிற ஜீவனுள்ள தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன எங்கள் அன்பு தேவன். ஸ்தோத்திரம். உன் காயங்களுக்கு, உன் காயம் கட்டுதல், ஆண்டவர் உன் காயத்தை ஆற்றும்படியாக, அடிக்காயத்தை குணமாக்கும் அந்த நாளில் கர்த்தர் உன் முறிவை கட்டி, ஆம் உன் அடிக்காயத்தை குணமாக்கும் அந்த நாளில் சந்திரனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையான பகலை போல் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, உன் முறிவை கட்டாதபடிக்கு ரண வைத்து கொண்டு இருக்கிறதா? யார் எந்த வைத்தியரும் கட்ட முடியாத இருக்கிற அந்த அடித்தளத்தில் இருக்கிற அந்த ரணம் உன்னை வேதனைப்படுத்துதா? தேவன் இன்னைக்கு அந்த காயம் கட்டுகிறார். உன் அடிக்காயத்தை குணமாக்கும் இந்த நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையான பகலை போல இருக்கும். அப்படின்னா சந்திரன் இரவில் தான் வரும், சந்திரன் இரவில் தான் வரும். ஆனால் அந்த இரவே சூரியனை போல பிரகாசிக்குமா? அப்படின்றால் இருள் என்று சொன்னால் பாடு, உபத்திரவம், நெருக்கம், நிந்தை, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை, அதுதான் இருட்டு. அதான் சொல்ற, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போல இருக்கும் பகல் இரவிலேயே. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்ய. ஐயம் இருந்ததோர் நாளிலே ஆவி கூரை வாழ்ந்தான், மீட்பருதிக்கும் நேரத்தால் சத்துருவை வென்றேன், என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு இயேசென்னை காக்க வல்லோர், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. உன்னை காத்து வழி நடத்த என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பார், நீ எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் தேவன் எங்கே இருக்கிறார்? உன்னை தனியே விட்டுட்டு போகிறவர் அல்ல. நீ நெருக்கப்படும் பொழுது உன்னுடைய பாதிப்பு கர்த்தருக்கும் வரும். நீ நெருக்கப்பட்டால் அவரும் நெருக்கப்படுவார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாய மகத்துவம் உன்னதமான சொல்லுகிறது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள ஒரு இடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். எங்க இருக்கிறப்ப ஆண்டவரே? நொறுங்குண்ட இருதயத்துக்குள்ள இருக்கிறார்.
நான் நித்தியவாசி, பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், மகத்துவமானவர் சொல்லுகிறார். நான் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். நொறுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயே கர்த்தர் இருக்கிறார். உன் நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் இருக்கிறார். 63வது அதிகாரம், ஏசாயா 63வது அதிகாரம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் என் ஜனந்தான் என்று அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். தூக்கி சுமக்கிற தேவன். உள்ள உடைஞ்சிருக்கிறியா? உள்ள உடைஞ்சிருக்கிறியா? சங்கீத புஸ்தகம் 79ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம், சங்கீதக்காரன் அங்கே கதறுகிற ஒரு வார்த்தையை எங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கட்டுண்டவனுடைய பெருமூச்சை உமக்கு முன்பாக வரட்டும். 79ஆம் சங்கீதம் 11வது வசனம். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களும் புயத்தினால் உயிரோடே காத்தருளும். ஆமென். தேவப்பிள்ளையே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னை விட்டுட்டு தனியாக போகிற தேவன் அல்ல அவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 74ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யோ. ஆமென். நீ எப்படிப்பட்ட நொறுக்குதல இருக்கிற, எப்படிப்பட்ட கட்டுகளை இருக்கிற, தேவன் இந்த நாளிலும் அந்த நொறுக்குதலுக்கு காயங்கட்ட உன்னை தேடி வந்திருக்கிறார். 2வது, உனக்கு அனுக்கிரக வருஷத்தை கூற வந்திருக்கிறார். பயப்படாத. நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்கள் மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரிகட்டும் நாள் ஒரு நாள் இருக்குது. கர்த்தர் எல்லாருக்கும் நீதியை சரிகட்ட போகிறார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அவரை பார்க்கிறார். கர்த்தர் உன்னுடைய காயங்கட்டுதலை அவர் பார்க்கிறார். ஏசாயா 66:13 சொல்லுகிறது. ஏசாயா 66:13 சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அவர் தேற்றுவாளன். உன்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னை விட்டு விலகாதபடி உன்னை பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னோட குடும்பம் உன்னை விட்டு விலகலாம், உன் உற்றார் உறவினர் உன்னை விட்டு விலகலாம், உன் கண்ணீரை அற்பமாக எண்ணலாம், உன் கதறலை அவர்கள் இழிவாய் பேசலாம். உன் கண்ணீரை காண்கிற தேவன் அந்த கண்ணீரை தம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும்
அவர் காண்கிறார், என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. யோபு தன் நண்பர்களால நெருக்கப்பட்டார். பாடுகளை பார்க்கிலும் அவர்கள் சொல்லி குத்தி கிழிச்சதுதான் அதிகம். ஆனால் அவர்களுக்கு முதல்ல சொன்ன தீர்க்க தரிசனங்கள். யோபு 5வது அதிகாரம், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யோபு 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் காயப்படுத்தி அவர் காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறார். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். 17ஆம் வசனம். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்றை அற்பமா என்னாதரோ. அவர் கை அடித்ததினால் ஆற்றும். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, நீ அடித்தாலும் அறக்கின் அன்பரே, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. சொல்லிட்டு அந்த யோபுவை குறித்து சொல்லுகிறார். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டய வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர், பாலாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாலாக்குதலின் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடு உமக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களோடு உம்மோடு சமாதானம் இருக்கும். உம்முடைய கூடாரத்தை நீர் விசாரிக்கும் பொழுது உம்முடைய கூடாரம் சமாதானம் இருக்கும் காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளும். நல்லா கவனிங்க. 10 பிள்ளை இழந்துருச்சு, சொத்து போயிட்டு, 10 போயிட்டு, எல்லாம் போயிட்டு, சுகமும் போயிட்டு. ஆனால் அவரை குறித்து வருகிற தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டை போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். அதான் தேவனுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். உன்னை விட்டுட்டு போறவர் அல்ல. அதனால தான் மோசேஸ் சொல்ற, நாங்கள் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் ஈடா
என்னை மகிழச் செய்யும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றியையா. நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் அற்புத செயல்களை காணச் செய்யும் மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும் அற்புத செயல்களை காணச் செய்யும் மகிமை மாட்சிமை விளங்கச் செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றியையா. நாள் முழுதும் இத்துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாய் நடத்துகிற தேவன் உன்னுடைய கூடாரத்தை நீ விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். எல்லாம் போயிட்டுங்க மேட்டு மேலே உட்கார்ந்துக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனை அந்த பக்தனை குறித்து வந்த தீர்க்க தரிசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை, நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு இரட்டத்தனையாய் திருப்பி தர வல்லவர். ஆமென். யோபினுடைய துன்பத்தை அவர் அற்பமாய் எண்ணல. அவர் நண்பர்கள் சொல்றாங்க, நீர் ஆண்டவருக்கு செவி கொடுத்தா அவர் சொக்க தங்கமா விப்பீர், அப்படி ஆற்றுக்கற்களை போல தங்கத்தை குமிப்பீர் அப்படிலாம் சொல்லி வர்ணிச்சாங்க. அவன் சொன்னா, எனக்கு தங்க வேண்டாம், கர்த்தர் என்னை தங்கமா வச்சிருக்கார் கையில். பிரைஸ் தி லார்ட். நீ சொன்ன தங்க எனக்கு வேண்டாம், ஆனா கர்த்தர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக ஜொலிப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நெருக்க வரலாம், ஆத்மாவை ஒடுக்க முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்க. எப்பக்க நெருக்கப்பட்டலாம் வரலாம், ஆனா என் ஆத்மா என் தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. ஆமென். என் ஆத்மா தேவன் அதை பலப்படுத்தி இருக்கிறார், அது பலவானா இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்றான், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். ஆமென். என் ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். இலை படைந்தவர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல அறிய கர்த்தர் கல்விமானினாவை எனக்கு தந்தார் தீர்க்கதரிசி சொல்கிறார். உன் காயம் கட்டுகிறார், உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் வந்திருக்கிறது. ஒட்டுங்கி போன ஆவியை எடுத்து போட்டார், உனக்கு துதியின் ஆடையை தந்திருக்கிறார். ஆமென். சாக்கு துணி நீக்கி விட்டீ, மகிழ்ச்சி உடை உடுத்து விட்டீ. சாக்கு துணி நீக்கி விட்டீ, மகிழ்ச்சி உடை உடுத்து விட்டீ. புலம்பலை மாற்றி விட்டீ. புது பாடல் நாவில் வைத்தீ, என் புலம்பலை மாற்றினீரே. புது பாடல் நாவில் வைத்தீ, உன் புலம்பலை மாற்றினார்.
என் புலம்பலை மாற்றினீர். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் என் ஆண்டவரை துதிக்க முடியாது. என் புலம்பலை மாற்றினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சொல்லி சங்கீதம் 30:11 சங்கீதக்காரன் தாவீது அழகாய் அருமையாய் சொல்ல, உன் புலம்பலை மாற்றியிருக்கிறார். உன்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கட்டியிருக்கிறார். இனி புலம்பாத, உன் புலம்பலை மாற்றி உன்னை சங்கீதம் பாட வைக்கிறார் ஆண்டவர். ஆம், நீ புலம்பி தள்ளுவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் புலம்பல 5 புஸ்தகம் வச்சார். சங்கீதம் 150 வச்சார். சங்கீதம் 150 வச்சிருந்துமே நீ அந்த சங்கீதத்தை பார்க்காம புலம்பையே பாடி தள்ளுற. அதனால தான் ஆண்டவர் 5 புஸ்தகம் தான் புலம்பல வச்சார். அவர் மகிழ்ச்சியின் தேவன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் தீங்குள்ளவைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 15:15 எடுத்து வாசித்து பாருங்க. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து. ஆமென். இதுதான் ஒரு பக்குவம், இது ஒரு தேர்ச்சி. ஆமென். நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. எனக்கு இல்லை, சாத்தானுக்கு தான் வெட்கம். ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவ பிள்ளையே, உன் கூடாரத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய். உன் உபத்திரவத்தை பார்க்காதே, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மகிமையை பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதக்காரன் தாவீது 34 சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாய். ஒரு ஆகாரின் கண்ணீரை கண்டாரே, அவர் ஒரு எகிப்து தேசத்தால். ஆமென். அவளையே கண்டார், உன்னை காண மாட்டாரா? தம்மை பற்றிய உத்தமத்தோடு இருக்கிறவர்கள் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் நொறுக்குதலை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவரும் அதுக்குள்ள தான் இருக்கிறார். அவரும் அதுக்குள்ள தான் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆமென். பயப்படாதே. ஆண்டவர் நீ எத்தனை துன்பங்களை அனுபவித்தாயோ அதற்கு ஈக்குவலாய் உனக்கு நன்மையை சரி கட்டுகிற தேவன். ஆமென். மாலை நேரம் ஆளுகை என்றால் இந்த காலை நேரம் ஆனந்தமே. மாலை நேரம் அழுகை என்றால் சனிக்கிழமை மாலையில் நீ அழுதுருப்பாயோ. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உன் காயங்கட்டு காலை நேரம் ஆனந்தமே. ஆண்டவர் உன்னுடைய பக்கத்திலே இருக்கிறார்.
மாலை நேரம் நீ கதறினாயா, காலையில் உனக்கு ஆனந்தம் தருகிற தேவன். ஆமென். பயப்படாத. நடப்பதெல்லாம் உனக்கு நன்மைக்காக தான் இருக்கும். பயப்படாத. ஆண்டவர் உன்னுடைய மனதை தேற்றுகிறார், உன்னை ஆற்றுகிறார், உன்னை அரவணைக்கிறார், உன்னை பாதுகாக்கிறார், உன்னோடு கூட வருகிறார். நீ துன்பத்தை கண்டு துவண்டு போவாத. உன் இருதயம் துவளாதபடிக்கு பார்த்துக்கொள். மனம் பதறாத. காலங்கள் இப்படி இருக்கிறதே என்று கலங்காத. மாலை நேரத்தில் அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இன்றைய துன்பமெல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா, ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை. நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். விடுவிக்கின்றீராவை அனைத்தினின்றும் வெற்றியை தருகின்றீர். விடுவிக்கின்றீராவை அனைத்தினின்றும் வெற்றியை தருகின்றீர். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. கவலைப்படாத அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயம் துவளாதபடிக்கு அமர்ந்திரு. பயப்படாத. காலங்கள் இப்படி இருக்கிறது கலங்காத. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து திருப்புகிற தேவன். எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 35:10 நீங்க அதே வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 51:11 2 நேரம் என் தேவன் அது சொன்னா அதிக உறுதி என்று சொல்லு. ஏசாயா 51:11வது வசனம் சொல்லுது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கொழிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அவர்கள். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு குப்பார மனுப்புத்திரனுக்கும் பயப்படுறதுக்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்துவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதில்லை, அவன் அப்பம் குறைக்கப்படுவதும் இல்லை. கிடங்கிலே சாவதில்லை. யோசேப்பு கிடங்கில கிடந்தான், காவல் கிடங்கில கிடந்தான். அவனை அங்கே விடுவிக்க முடியாது. ராஜா கருணை காட்டினால் ஒழிய அவனை விடுவிக்க முடியாது. பரமராஜா அவன் மேல் கருணை காட்டினபடியினால் சிறைப்பட்டு போயிருந்தவன் விடுதலையானான், தீவிரமாய் விடுதலையான. அவன் அநேகருக்கு போசனம் கொடுத்தான். அவன் அப்பம் குறைக்கப்படுவதில்லை. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். சங்கீதம் ஏசாயா 51:3 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார்.
அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கண்ணீரை துடைக்கிற தேவன், வனாந்தரம் போல இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற என் தேவனால் கூடும். முடியாதில்ல, எல்லாம் முடியும். ஆமென். மனுஷரால் கூடாதது என் ஆண்டவரால் கூடும். மார்க் 10:27 வாசிக்கிறோம். என் ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளையே. ஆகவே துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாய் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாய் நடத்துகிற தேவன். அவர் துன்பப்பட்டவனை கைவிட்டு போகிற தேவன் அல்ல. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதி சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 62வது அதிகாரம். ஏசாயா 62வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2வது வசனம் சொல்லுது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கருத்திரங்கெட்டவன், வியாதி பிடித்தவன் அப்படிலாம் சொல்லி ஒதுக்கினவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தின, உன்னை ஒடுக்கினவுடைய பிள்ளைகள் உனக்கு முன்பாக குனிந்து வந்து உன் காலடியில பணிந்து நீ கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் சீயோன் என்று சொல்வார்கள். நீ கைவிடப்பட்டவளும் ஒடுக்கப்பட்டவளும் என்று பெயர் பெற்றப்பட்டினால், தள்ளுண்டவள் பெயர் இட்டப்பட்டினால் நான் உன் காயத்தை எல்லாம் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ இனி கைவிடப்பட்ட நகரம் என்று சொல்லாமல் உன் தேசம் இனி வாழ்க்கைப்படும், உன் குடும்பம் ஒரு வாழ்க்கைப்படும். கர்த்தர் உனக்கு அனுக்கிரக வருஷத்தை கூறியிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ எப்சிபா என்றும் பியூலா என்று சொல்லப்படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே. தேவன் உன்னை கட்டி வைப்பார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நொறுக்குதலுக்கு ஆறுதல் வரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கைவிடப்பட்ட நகரம் என்று சொல்லப்படாமல் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஏசாயா 62வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். நீ உழைச்சி உழைச்சி சத்துருக்களுக்கு வட்டி கொடுத்து நீ வாங்கின கடனுக்கு உன்னால் கொடுக்க முடியாமல் நிமிர முடியாதபடி இருக்கிறாய். உன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உன் பணம் உன்னுடைய சேராமல் இருக்கிறதை குறித்து கர்த்தர் இங்கே சொல்கிறார். இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அவர் உனக்கு ஆணையிடணுமா? அப்படி ஆணையிட்டால் யாரும் மாற்ற முடியாது. உன் தானியத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டார். உன் திராட்சை ரசத்தினாலாகிய பலன் அந்நிய புத்திரர் குடிக்க முடியாது. நம்பு. இன்னைக்கு தேடி இந்த வார்த்தை உன்னை தேடி வருது.
நீ கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிக்கிறவன் பணம் உன்னிடத்துல சேரலே என்று அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, நான் பொத்தல ஆன பையில போடுற ஆண்டவரே, நான் கையார சம்பாதிக்க பண்ணியும் அதில் உச்சத்தை நான் பார்க்க முடியவில்லையே. கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே, ஸ்தோத்திரம். அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். தேவன் வலதுகரத்தின் மேலும் நம்முடைய வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்கிறார். உன் பிரயாசத்தினாலாகிய பலனாகிய திராட்சரசத்தையும் தானியத்தையும் இனி அந்நியர் புசிப்பதில்லை. நீ தான் புசிப்ப, நீ தான் சாப்பிடுவ. உனக்கே அந்த பரிகாரம், அந்த பாக்கியம் வரும். பயப்படாத, தைரியமாயிரும். கர்த்தர் உன்னை என்ன சொல்றார் என்று வாசித்து நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். சியோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீ நீதியின் விருட்சமாய் நீ வளர போற, உயர போற. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக எஸ்ஐ 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். உன் மகிழ்ச்சிಯನ್ನು கட்டினால் இடைகட்டி ஆசீர்வதிக்கிறது. பயப்படாத. சங்கீதக்காரன் சொல்றான், 38ஆம் சங்கீதம் 9 சொல்றான், என் ஏங்கலெல்லாம் உமக்கு முன்பாக இருக்குது, என் தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை. சங்கீதக்காரனுடைய அங்கலாய்ப்பை பாருங்க. என் ஏங்கலெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. 9ஆம் வசனம், 38ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், என் ஏங்கலெல்லாம் ஆண்டவரே, என் ஏங்கலெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. ஆண்டவர் மட்டும் நம்பும். தேவன் உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். செபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, மத்துதிக்கிறோம் ஐயா. ரலபௌ ஷமரபலபதி நமலபதியாம் துரபலபா. 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பயப்படாது. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நான் எல்லாம். ஆமாண்டவர், இந்த மாலை வேளையில் நீர் செய்ய நினைத்து தடைபடாதுப்பா. யோபுவுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக திருப்பி கொடுத்தீர். தாவீது இழந்த எல்லாவற்றையும் திருப்பி எடுத்தார். துயரப்பட்டு ஆண்டவரை நம்பி வந்த ஒரு மகானும் கைவிடப்பட்டது இல்லை. ரூத்து
கைவிடப்பட்டவளாய், நொறுக்கப்பட்டவளாய், ஆதரவற்றவளாய் அவள் பெத்லகேமில் கால் வைத்த போது பிறக்கும்படி வந்தவளை அந்த சொத்துக்கு ஆஸ்திக்கு எஜமாட்டியாய் மாற்றினீர் ஐயா. நீ பெரியவர் ஐயா. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தலைகீழ போயிட்டோமே என்று எண்ணி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நேர்சீராய் தூக்கி எடுத்து நிறுத்தி, கடனையெல்லாம் மன்னித்து, வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கி, தேவன் அவர்களை கட்டும்படியாக, ஆமென், அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உன்னை வர்த்திக்க பண்ணுவார், உன்னை மகிமைப்படுத்துவார். நீ குறுகி போவதில்லை, நீ சிறுமைப்படுவதில்லை. ஆசீர்வதிக்கப்பா. பெரிய காரியங்களை செய்கிறார். 7வது மாதம் கடைசி வாரத்தில் ஆன்லைன் மூலமாக பார்த்த ஜனங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். கிருபை ஒவ்வொருத்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகையும் தீர்ப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் சகல உபகாரம் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்கப்படி உங்களுக்கு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்போது எப்போது சமாதானத்தை கட்டளையிட கடுவார். ஆமென், ஆமென், ஆமென்.